த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துல மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. நீதிபதிகளுடைய கண்டனத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஏன்? அதைத்தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்துல டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரியான முக்கிய பணிகளை பணத்தை வாங்கிக்கிட்டு நிரப்பினாரு அப்படின்றது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா நிறைய புகார்களும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்குகள்லாம் பதிவு செஞ்சாங்க. கடந்த 2023 அவரு அமலாக்கத்துறையினரால கைது செய்யப்பட்டாரு. ஒரு வருடத்திற்கு மேல ரொம்ப போராடிதான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவரு ஜாமீன் வாங்கியிருந்தாரு. இது சம்பந்தமான நிறைய வீடியோக்களை நம்மளுடைய த கேபிட்டல் சேனல்லயே ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்க. அப்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்கவே கூடாது. ஏன்னா அவர் வந்த அடுத்த நாளே அமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு. அவருக்கு எதிரான கேஸ் ரொம்ப தீவிரமா லோயர் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சாட்சியங்கள், அதாவது விட்னஸ்ங்க எல்லாருமே அரசு ஊழியர்களா தான் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சருக்கு எதிராக ஒரு அரசு ஊழியர் எப்படி நீதிமன்றத்துடைய படியேறி வந்து எதிராக சாட்சி சொல்லுவாங்க? அதனால இந்த வழக்கு விசாரணையே தடமாறி போயிடும். நியாயமற்ற முறையில தான் இந்த விசாரணை நடைபெறும். அதனால செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யணும், அவரை மீண்டும் சிறையில் அடைக்கணும்னு வித்யாகுமார் அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாரு. அதுக்கப்புறமா அமலாக்கத்துறை சார்பாகவும் இதே கோரிக்கைகளை முன்வைத்து தனியா ஒரு பெட்டிஷன் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது. இந்த கேசுகள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அபயா எஸ் ஓஹா இவர் தலைமையிலான அமர்வு தான் விரிவா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை சில விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பா முக்கியமான சில சாட்சியங்கள் நீதிமன்றத்திற்கு வர மறுக்கிறாங்க. தேவையில்லாத காரணங்களை சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்க தயங்குறாங்க. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த வரைக்கும் வந்துகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா வர்றது கிடையாது, இப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க. இதை ரொம்ப தீவிரமா பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடரணுமா வேண்டாமா, அது அவர் தான் முடிவெடுக்கணும். ஒருவேளை அவரு அமைச்சரா தான் தொடருவேன்னு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய வழக்கை நாங்க ரொம்ப தீவிரமா விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு கடந்த முறை சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில 24/3/2025, அதாவது இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு முதல் நாள் உச்ச நீதிமன்றத்துல அதே அபயா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வுல சிறப்பு அமர்வு விசாரணையா நடைபெற்றது. அதாவது இந்த ஒரு கேஸுக்காக மட்டுமே இந்த ஸ்பெஷல் பெஞ்ச் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். 3:30 மணிக்கு வழக்கு அப்படின்றது பட்டியலிடப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த டெல்லியுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான சில கேஸுகள்லாம் இருந்தப்போ கூட இல்ல 3:30 மணிக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு, அதனால மற்ற வழக்குகள் எல்லாம் நான் வேற தேதிக்கு ஒத்தி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இதை சொல்றேன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். கரெக்டா 3:30 மணிக்கு இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. செந்தில் பாலாஜி சார்பா மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்திக்கு ஆஜராகிறாரு. அவர்கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதுக்கு முகுல் ரோத்திக்கு சொன்ன வார்த்தையை நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், அதை அப்படியே படிக்கிறேன். ஐ வில் ரிமைன் வேர் ஐ எம், அதாவது இப்பொழுது நான் என்ன இடத்தில் இருக்கிறேனோ அதையே நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அமைச்சராகத்தான் நான் மீண்டும் தொடருவேன் அப்படின்றத உச்ச நீதிமன்றத்துல திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க, அவர் அமைச்சராதான் தொடருவேன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவருக்கு எகெயின்ஸ்டான இந்த கேஸை நாங்க விரைவா விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதேதான் நடந்துச்சு. அப்படின்னா முகுல் ரோத்திக்கு, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், அடுத்தடுத்து உங்களுடைய வாதங்களை முன்வைங்க, கோ ஆன் ஃபார் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. அப்பதான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாரு முகுல் ரோத்திக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப சீனியரான ஒரு அட்வொகேட், அவருக்கு வழக்குகளை எப்படி அணுகணும் அப்படின்றதுல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ட்ரிக்கை அவர் ஃபாலோ பண்றாரு. நீங்க பதில் கேட்டுதான் சொல்லணும்னு சொன்னீங்க, நான் பதில சொல்லிட்டேன், வாதங்களை முன்வைங்கன்னா எனக்கு வேற டேட் போடுங்க, ஏன்னா நீங்க எனக்கு அபிஷியலா நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்றத ரொம்ப டெக்னிக்கலா சொல்றாரு. இதை கேட்டு பயங்கரமா கடுப்பாகிறாரு நீதிபதியான ஓஹா. ஏன்னா இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து முகுல் ரோத்திக்கு தான் செந்தில் பாலாஜி சார்பா ஆஜராகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு சம்பந்தமான அத்தனை விவரங்களும் உங்களுக்கு தெரியும். நாங்க ஆர்குமெண்ட் வைங்கன்னு சொல்றோம், நீங்க வைக்க மறுக்கிறீங்க.
உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பெஞ்சை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். நிறைய கேஸுகளை நான் சிம்பிளி அட்ஜர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்துருந்தா நீங்க இந்த கேஸை வேற ஒரு நாளைக்கு ஒத்தி வைங்கன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் பயன்படுத்தின வார்த்தையை நான் எழுதி வச்சிருக்கேன், அதை அப்படியே படிக்கிறேன். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட், இட்ஸ் வெரி அன்ஃபேர், we have formed this special bench only for this case அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. நிலைமை புரிஞ்சிருச்சு, முகுல் ரோத்தகிக்கு ஏதோ தவறு நடந்துருச்சு அப்படின்னு. உடனே அவசரமா அப்படின்னா நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது வேற நாளைக்கு ஒத்தி வைங்கன்னு கேட்கிறாருல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கண்டிப்பான முறையில சொன்னாரு நீதிபதி, அப்படியே வித்ட்ரால் செய்ய விட முடியாது. we never allow to withdraw such a statements, it's very very unfair அப்படின்ற வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தி நீங்க இந்த நீதிமன்றத்துல பயன்படுத்தின இந்த வார்த்தைகள் அத்தனையுமே நாங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுல பதிவாக போகுது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த கருத்துக்கள், இதுவும் அந்த ஆர்டர்ல பிளேஸ் ஆகும் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஏன்னா இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு விதமான எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதுனால அதை எப்படியாவது தவிர்த்தணும்னு முகுல் ரோத்தகி முயற்சி பண்ணாரு. ஆனா அவருடைய முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கல. கடைசியா நாங்க இந்த கேஸை வேற ஒரு நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம், அதுக்குள்ள ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றத சொல்லுங்க அப்படின்னு முகுல் ரோத்தகி கிட்ட கேட்கிறாரு. அப்போ மீண்டும் முகுல் ரோத்தகி அப்படின்னா கேஸை ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைங்கன்னு ரொம்ப பிரில்லியண்டா கேட்கிறாரு. ஏப்ரல் 14 என்ன ஏதுன்றத ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கு உடனடியா மறுப்பு தெரிவிக்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா. நீங்க சொல்லக்கூடிய டேட்ல எல்லாம் என்னால கேஸை ஒத்தி வைக்க முடியாது, எனக்கு என்ன டேட் தோதுப்படுதோ அதைத்தான் ஒத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு கேஸை ஒத்தி வச்சிருக்கிறாரு. இப்படி செந்தில் பாலாஜி தரப்புக்கு எதிராக அப்படியே மொத்தமா நீதிபதிகள் மாறக்கூடிய அளவுக்கு இந்த 1-2 ஸ்டேட்மெண்ட்லயே நிலைமை தலைகீழா மாறிடுச்சு அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கடந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பு மீது கடுமையான கோபத்துலதான் இருந்தாரு நீதிபதி. ஏன்னா அவர் சரிவர விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குறது இல்லை அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான விஷயங்களை ஆதாரங்களோட அமலாக்கத்துறையினர் தொடர்ச்சியா முன் வச்சாங்க. அது எல்லாத்தையும் இவங்க மறுத்து இருந்தாங்க. ஆனாலும் கூட ஏன் அவசரப்பட்டாரு, எதுக்காக இவ்வளவு அவசரமா அமைச்சரா பொறுப்பேற்கணும், கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வெளிப்படையாவே நீதிபதிகள் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டிருந்தாங்க. மொத்தத்துல செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரா வந்ததும் அது இந்த வழக்கு விசாரணையை ஏதாவது வகையில பாதிக்கும் அப்படின்றதுலயும் நீதிபதிகள் அவங்களுடைய பார்வை அப்படியாதான் இருக்கு. அதுல இப்படி வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்க கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் அவங்களுடைய கோபத்தை தான் தூண்டி இருக்கு. வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பு இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட இது இப்படியே தொடரும் பட்சத்துல அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட மிக அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க முடியுது. ஒட்டு மொத்தத்துல உச்ச நீதிமன்றத்துல நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை ஒரு துளி கூட செந்தில் பாலாஜி தரப்புக்கு சாதகமா இல்லை அப்படின்றத நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. சரிங்க, அடுத்து ஏப்ரல் 9ஆம் தேதியும் செந்தில் பாலாஜி சம்பந்தமான கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றத சுட சுட இப்படியான இன்சைட் டீடைல்ஸ், ஏன்னா நீங்க எந்த சேனல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளவு இன்சைடான டீடைல்ஸ் எதுலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் டெல்லியில இருந்து இந்த மாதிரியான தமிழ்நாடு சம்பந்தமான இந்தியா சம்பந்தமான கேஸுகள் அத்தனையுமே பாக்குறேன் அப்படின்றதுனால இந்த சின்ன சின்ன தகவல்கள் கூட மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரிதான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு உங்களுடைய ஆதரவு சற்று குறைவா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.